நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகு குட்டி செல்லம் தமிழ் சினிமாவில் அவ்வப்போது வரக்கூடிய தரமான படங்களில் நிச்சயமாக இந்த படம் இடம்பெறும் நான் முழுசாக நம்புகிறேன். இந்த ஒரு நல்ல படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சமைக்காக தயாரிப்பாளர் ஆண்டனிக்கும் இயக்குனர் சார்லஸ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் ஏதோ வருகின்ற படங்களில் போகின்ற படங்களில் ஒரு படமாக இல்லாமல் நிச்சயமாக பார்க்கக்கூடிய உங்கள் கண்களில் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு படமாக இது அமையும். இந்த படத்தை உணர்வுபூர்வமாக நீங்கள் அத்தனை பேரும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தை பார்த்து இதிலிருந்து கிடைக்கக்கூடிய விஷயங்களை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு அது உதவும் நான் நம்புகிறேன். இது ஒரு நல்ல படம், இது ஒரு தரமான படம். இந்த படத்தை நீங்கள் அத்தனை பேரும் பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். இந்த நல்ல படத்தில் நான் நடித்தமைக்காக நான் சந்தோஷப்படுறேன். என் பேர் கென். நான் காமெடி ஆக்டர் கருணாஸுடைய பையன். இந்த படத்தில் முருகுன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ தான் ரீசெண்டாக நாங்களே படத்தை பார்த்தோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சார்லஸ் அங்கிளுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், ஆண்டனி அங்கிளுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ், அப்புறம் கேமராமேன் அங்கிள் என்னை கொஞ்சம் படத்தில் வெளியாக காமிச்ச கேமரா அங்கிளுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்களுக்கு படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லோரும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. தம்பிராமையா சார் ஆகட்டும், அப்புறம் கிரிஷாக்கான்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபேஸு, எல்லாருமே சரி, எல்லாருமே எங்களுக்கு இந்த சீன் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நடித்து காமிச்சு எங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தாங்க. எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. மெயினாக தான் எங்களுக்கு ஒரு பயம் இல்லை. ஒரு ஷூட்டிங்கு இவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ் கூட நடிக்கிறோன்ற ஒரு பயம் இல்லை. எல்லோரும் எங்கள் கூட ஒரு ஃப்ரெண்ட்லியாக இந்த சீன் இப்படி நடிச்சா நல்லா இருக்குமேப்பான்னு சொல்லிட்டு அவங்களே எங்கள் கூட இந்த சீன்ஸை சொல்லிவிட்டு டைலாக் எப்படி சொல்லுவேன் எல்லாமே சரி. நான் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் என்னை நடிக்க இல்லைன்னா எனக்கு இவ்வளோ பாராட்டுங்க, இவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்காது. ஏன்னா படம் பார்த்து முடிச்சுட்டு அவ்வளோ பேர் பாராட்டும் போது லிட்டராக நான் அழுதுட்டேன். படம் பார்த்ததுக்கப்புறம் நான் 6 படம் வச்சுருக்கேன். இது என்னோடய 6வது படம். படம் பார்த்ததுக்கப்புறம் இதான் ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பா என்னை பார்த்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்க, நல்லா இருக்குது படம் அப்படின்னு சொன்னது இதான் ஃபஸ்ட்டு படம். இந்த படம் தான் எங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட். மெயினாக இந்த படத்தில் நாங்கள் டே அண்ட் நைட்டாக இல்லாமல் உழைச்சிருக்கோம் ரொம்ப. ஸோ இந்த படம் உண்மையில் நல்லாயிருக்கும். நீங்கள் எல்லாம் சீரியலை பார்க்காம படத்தை தேட்டரில் போய் பாருங்கள் தயவு செஞ்சு. தேங்க்யூ.